கோட் மூவி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9 மணிக்குங்கிற மாரி ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அத பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஜியோவும் இஷ்யூ ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக்கிங் காலைல 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்க்ரீன்லயும் ஓப்பன் ஆக போகுது. ஸோ புக் பண்ணாதவங்கலாம் மறக்காம புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ கோட் மூவி பார்த்தீங்கன்னா, புக்கிங்ஸ்லாம் பரவால்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ வச்சு இன்னும் பூஸ்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கோட் மூவி பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் நெருங்க ரொம்ப ஹைப் ஆகி டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சால்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. என்னதான் வந்து தளபதி விஜய் படமா இருந்தாலுமே ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவங்கள பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு போர்ஷன் சொல்லியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட போர்ஷனுக்காக நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ரிலீஸ் ஆக போற கோட் மூவில பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து ரூமர்ஸும் நிறைய காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். ரூமர்ஸ் ஆல்வேஸ் ரூமர். ஸோ அதை பற்றி யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆக வேணாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு படமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்டர்வியூலையும் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரிவ்யூ நாளைக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ரீசெண்டாக நானிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஹீரோவோட கேரக்டர் நீங்கள் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்க. அது மாதிரி எதை வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட ஜெய்பீம் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஜெய்பீம் மூவி ரிலீஸ் ஆனப்போ கூட பார்த்தீங்கன்னா நானி வந்து அவரோட அப்ரிசியேஷனை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அவார்டு இல்லாதப்ப கூட அவர் வந்து அவரோட சப்போர்ட்டை வந்து சொல்லியிருப்பாரு. என்னதான் வேற இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே கண்டென்ட் தான் நின்று பேசும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுதான். தேவாரா மூவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 சாங் ரிலீஸ் ஆகி 2மே வைரல் ஹிட்னே நம்ம சொல்லலாம். 2மே பல ரெக்கார்டுமே பண்ணிருச்சு. அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவே கலக்கிட்டு இருக்கானே நம்ம சொல்லலாம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தாவூதி. இந்த பாட்டு உண்மையாலுமே நல்லா இருக்கு. கேட்க எல்லாருக்குமே பிடிக்கும். இனிஷியலாக தளபதி விஜய் வெங்கட் பிரபு கிட்ட என்ன சொன்னாருன்னா, இந்த கோட் மூவிக்கு அப்புறம் நான் 2 இயர் பிரேக் எடுக்க போறேன். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாராம். பட் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் அப்படிங்கிறது லேட்டராக டிசைட் பண்ணிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே வெங்கட் பிரபு இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த கதை எழுதியிருக்காராம். இந்த படம் கண்டிப்பாக தளபதி விஜய் கேரியர்லேயே ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா கங்குவா படத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே சரியான டேட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி டீல் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நார்த்தில் ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனியாக வந்து அதை விற்றுருந்தாங்க. வேட்டையன் மூவி அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் டேட்டை புஷ் பண்ணலாங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ நவம்பர் 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் நவம்பர் 14 வருமா வராதான்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.